மக்கள் பணத்தை ஒரு பைசா நாங்க தொட மாட்டோம், தொடறவங்களை விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம். உண்மையாலும் மாஸ் சல்யூட் அப்படின்னு விஜய்க்கு, நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விஜய்க்கு உண்மையால ஹேண்ட்ஸ் அப் பண்ணலாம். அவ்வளவு ஒரு எப்படி சொல்றது, மாஸ் ஸ்பீச் உண்மையாலும். ஆனா இதைத்தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன காரணம்? அதாவது ஊர் அடிச்சு உடையில போட்ட கொள்ளைக்காரர்கள் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியை விமர்சிச்சாரு. அதே சமயம் ஊழல் ஒவ்வொன்றும் வெளி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். உண்மையாலும் இதெல்லாம் தேவை. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த 50 வருட 60 ஆண்டு காலம் இந்த திராவிட ஆட்சியில் இருந்தது இல்லைங்களா, இந்த திராவிட கட்சியெல்லாம் ஆட்சியில் இருந்தது இல்லையா, அதனுடைய உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டாந்து நாங்க ஊழலை எடுத்து காமிக்கிறோம், வெள்ளை அறிக்கையை விடுறோம், இனி நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொன்னது உண்மையால வரவேற்கத்தக்கது. மக்கள் புரிஞ்சுக்கணும். சரி, என்னடா இப்படி பேசுறாப்புல, என்ன அண்ணன் செந்தமிழன் சீமானை பத்தி பேசுவாப்புல, திடீர்னு விஜய் பக்கம் மாதிரி பேசுறாப்புல. உண்மைதாங்க, அவர் வாயால அவரே மாட்டிக்கிட்டாருங்க. ஏன் அப்படின்னு கேட்கிறவங்க, ஏன் அப்படின்னு கேள்வி எல்லாத்துக்கும் புரியும். புரிந்த விடயம் தான். இருந்தாலும் இந்த காணொலியில அந்த பதிவு நம்ம என்னன்னு பார்க்க போறோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் பணத்தை தாவேகா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள், அதாவது இப்போ ஜெயிச்சு நின்னாங்க பாத்தீங்களா, அவங்க தொடமாட்டோம், ஒரு பைசா கூட தொடமாட்டோம், நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம், ஊழல் செய்ய மாட்டோம், உண்மையா உறுதி அளிச்சிருக்கிறாங்க. நேர்மையான ஒரு ஆட்சி முறை கொடுக்குறாங்க, வரவேற்கத்தக்கது. அதே சமயம் இது மக்களின் ஆட்சி. நீங்க ஆட்சி கொடுத்த, அதாவது நீங்க 5-6 எம்எல்ஏக்கள் கொடுத்தீங்க, அவங்களுக்கு நாங்க மந்திரி பதவி தந்தோம், அதனால நாங்க இங்க ஆட்சி அமைஞ்சு உட்காரல, மக்கள் தந்த ஆட்சியினால நாங்க ஆட்சி அமைச்சிருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறார். உண்மையாலும் பெரிய விஷயம். ஆனாலும் சோபா செட் எல்லாம் போச்சு, சோபா மாடல் அரசுங்கெல்லாம் சொன்னாங்க. யாரு? மக்களும் சமூக ஆர்வலர்களும் சில ஊடகத்துல செய்திகளும் அந்த மாதிரி வந்துச்சு. ஆனா நாம அதை சொல்ல வரல. என்னன்னா, இப்போ அதாவது மக்கள் பணத்துல ஒரு பைசா கூட நாங்க தொட மாட்டோம், தொடரவங்களை விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மாஸ் ஸ்பீச். இன்னைக்கு தமிழ்நாடே அதிர்ந்து போற அளவுக்கு ஒரு சட்டமன்றத்துல இந்த அளவுக்கு பேசின ஒரு முதல்வர் இவராத்தான் இருக்கும். மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் இதை பத்தி தெளிவா எப்படி சொன்னாரு. நல்ல ஒரு, அதாவது பேசுங்கிறாங்க, நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே அதிருதா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. உண்மையாலும் அப்புறம் இறுதியில ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி காமிச்சாரு. அதாவது முடிஞ்சது கதம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்ணி காமிச்சாரு. இப்ப எங்களுடைய கேள்வி என்ன, எல்லாமே பாராட்டத்தக்கது. எங்க பக்கத்துல இருந்து ஒரு கேள்வி ஐயாட்ட, இதை நம்ம ஒரு சாமானியன் ஒரு கேள்வியா கொண்டு எடுத்துங்க, அல்லது புரிதல் இல்லாத ஒரு கேள்வியை கொண்டு எடுத்துங்க. இப்போ உங்களுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு எம்எல்ஏக்களை திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தும், பல கட்சிகள்ல இருந்தும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவங்கள அரவணைச்சு, இல்ல அவங்களே வந்தாங்க, சரி ஓகே நீங்க கூப்பிடல, அவங்களே வந்தாங்கன்னு கூட வச்சுப்போம். ஆதவர்ஜன் ஐயா அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவங்க அழைச்சு பேசல, இவங்களே வந்துட்டாங்க. இவங்களே தான் மாண்புமிகு அமைச்சர் ஐயா செங்கோட்டையன் ஐயா அழைச்சு பேசல, அவங்களே வந்துட்டாங்கன்னு இவங்க கட்சிக்கு. இப்போ ஊழல், அதாவது தொட்டவங்களை விட மாட்டோம், மக்கள் பணத்தை தொட்டவங்களை விட மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு நாங்க புரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படின்னா, இப்போ திராவிட கட்சிகள்ல இருந்து உங்களிடம் சேர்ந்தவர்கள் தூய்மை கருத்துடையவர்கள், தூய்மையானவர்கள், இவர் மக்கள் பணத்தை சாப்பிட்டதே இல்லை, தொட்டதே இல்லை அப்படின்ட்டு நாளைக்கு ஒருவேளை இது தெரிய வந்தால் அவர்கள் ஊழல் செஞ்சிருக்காங்க, தெரியாது, நமக்கு எதுவுமே உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரியாது. ஒருவேளை அப்படி இருந்தால், சும்மா ஒரு கருத்து தான், ஒருவேளை அப்படி இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த இடத்துல இருந்து இப்ப நீங்க ஒரு முதல்வரா நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க மக்களுக்கு, மக்கள் பணத்தை தொட மாட்டோம், தொடரவங்களை விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம்,
தொட்டவர்களே விட மாட்டேன்னு சொல்லி இப்போ வந்து இவங்க தொற்று இப்போ திராவிட கட்சிகள்ல இருந்து வராங்க. வந்தவங்க கல்குவாரி வச்சவங்களா இருக்கட்டும், அல்லது மதுபானத்துல இருந்திருக்கட்டும், மதுபான துறையில கொள்ளையடிச்சவங்களா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும். ஆனால் ஒருவேளை இது 19 எப்படி சொல்றது, இது வந்து சமூக ஊடகங்களில் வர செய்திகளை சேகரித்து நம்ம அதை வச்சு ஒரு கேள்வி நமக்குள்ள தோணும் இல்லையா? இப்ப முதல்வர் அவர்கள் இந்த அளவுக்கு பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறப்போ, அண்ணன் செந்தமிழன் சீமான் இதையும் தாண்டி எல்லாம் பேசியிருக்கிறாரு. இதையெல்லாம் நம்பாத மக்கள் நீங்க இன்னைக்கு பேசுறத நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மக்கள் பணத்தை நான் தொடமாட்டேன்னு சொல்லிக்கிறீங்க. ஊழல் லஞ்சமற்ற ஆட்சிங்கிறது நீங்க புதுசா சொல்லல. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து ஊழல் லஞ்சமற்ற ஆட்சி, நேர்மையான ஆட்சி, வெள்ளை அறிக்கையெல்லாம் நாங்கள் வெளித்தன்மையான நிர்வாகம் அப்படின்ட்டுலாம் சொல்லி அன்பான சர்வாதிகார ஆட்சின்னெல்லாம் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஏற்கனவே சொல்லிட்டாரு. நாம் தமிழர் ஆட்சி வரைவு எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா இருக்கும். புதுசா நாம வந்து இன்னைக்கு வந்து எதையும் சொல்ல போறதில்லை. இருந்தாலும் அண்ணனுடைய பேச்சுக்களை கேட்டிருப்பீங்க, அண்ணனுடைய அறிக்கைகளை பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அதன் மூலமா சில விஷயங்களை எடுத்துட்டு நீங்க பண்ணலாம். ஒருவேளை அதனுடைய எப்படி சொல்றது நகலா கூட இருக்கலாம். ஆனாலும் நீங்க சொன்ன வார்த்தைக்கு ஒருவேளை நீங்க இப்ப அமைச்சரவையிலேயோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களையோ இடம் தந்து அவர்களை அமர வைத்து அழகு பார்க்கும் இடத்தில் அவர்கள் ஏற்கனவே இருந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சியில் கடந்த காலங்களில் அவர்கள் ஊழல் செய்திருப்பின், அவர்கள் ஊழல் செய்திருந்தால், அவர்கள் மக்கள் பணத்தை தொட்டிருந்தால் அவர்களை நீங்கள் எந்தவாறு இப்ப எதிர்கட்சி பார்த்து நீங்க சொல்றீங்க, எதிர்கட்சி இப்படி தப்பு மக்கள் பணத்தை தொட்டிருந்தா ஒவ்வொரு ஊழலா வெளியே வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த ஊழல் பட்டியல்ல அவங்க ஊழல் செய்யறதுக்கு இவங்களும் ஒரு துணையா இருந்திருக்கிறாங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சாமானியனின் கேள்வியாகவும், அதே சமயம் மக்களின் கேள்வியாகவும், அதே சமயம் மற்ற கட்சிகள் இப்போ உங்களுக்கு எதிர்கட்சிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த கட்சியினர்லையுமே நல்லவங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த நல்லவர்களுடைய கேள்வியாகவும், பலதரப்பட்ட சமூக ஊடகங்களின் கேள்வியாகவும், செய்திகளின் கேள்வியாகவும் இந்த கேள்வி வந்து நம்ம முன்னெடுத்து வைக்கிறோம். இந்த கேள்விக்கு என்ன பதில்? ஒருவேளை அப்படி இருந்தா அவங்களுக்கு தகுதி நீக்கம் செஞ்சு அவங்கள வந்து பதவி விட்டு நீக்குவீங்களா? அவர்களுக்கு என்ன தண்டனை தருவீர்கள்? அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாருமே ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்போ நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சைடு என்ன இருக்குது, நம்ம எல்லாருமே வந்து சரியானவர்கள். இப்போ நிறைய விமர்சனங்கள் வந்து சமூக ஊடகங்கள்ல பார்த்தோம். நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா கந்து வட்டிக்கெல்லாம் விட்டு மக்களை போய் கண்டபடி வார்த்தைகளில் பேசி இன்னைக்கு அவர் அமைச்சராக இருக்கிறாருங்கிறத முதற்கொண்டு நம்ம கேள்விப்படுறோம். அதாவது சமூக ஊடகங்கள் பார்த்தோம். ஆனால் ஒருவேளை அவர் மிகவும் நல்லவராக இருக்கலாம், அவர் வேற ஒரு காரணத்தினால இது சித்தரிக்கப்பட்டிருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனாலும் இப்படி நீங்கள் நேர்மை மிகு ஆட்சி கொடுப்பவர்கள், உங்களுக்குள் இருப்பவர்கள் யாரேனும் இப்படி தவறு செய்தால் அதற்கான தண்டனை, அதற்கு என்ன செய்வீர்கள் என்று நான் கேட்கவில்லை. மக்களுடைய கேள்வியில மக்களுடைய எதிர்பார்ப்பாம இருக்குது. உண்மையாலும் பெரிய நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதாவது விஜய் பேச மாட்டாரா, முதல்வர் பேச மாட்டாரா அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் பேசுனா என்ன நடக்குன்னு ஒரு மிகுந்த ஒரு நல்ல ஒரு பேச்சைக்கான ஒரு எப்படி சொல்றது, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசினாலும் அந்த பேச்சுல அவ்வளவு தெளிவான பேச்சு, அவ்வளவு காரசாரமான பேச்சு. ரொம்ப பேசலினாலும் சின்ன பேச்சிலேயே அவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. உண்மையாலும் வரவேற்கத்தக்கது. இதுவே செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் நீங்க பேசினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மக்களுக்கு தேவையான விடயங்கள் போய் சேருங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளா இருக்குது. அண்ணன் செந்தமிழன் சீமான் எந்த செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்க்கிறது இல்லை. அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில்கள் வந்து அந்த அளவுக்கு தெளிவாக கொடுப்பாரு. எப்படி ஆட்சி முறை இருக்கணும், இந்த உலக உயிர்களுக்கான ஆட்சி எப்படி இருக்கணும், இந்த இயற்கைக்கான ஆட்சி எப்படி இருக்கணும்னு சொல்லி அவ்வளவு தெளிவாக அதில் வந்து அத்தனை கேள்விகளுக்கும் முகம் சொல்லிக்காம எல்லா இடத்துலையும் அவர் பதில் சொல்லிக்கிறார். அந்த மாதிரி நீங்களும் பதில் சொன்னீங்க அப்படின்னா மக்களுக்கு தேவையான கேள்விகளுக்கான பதில் வந்து போய் சேரும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பதிவு செய்கிறோம். அதே சமயம் இந்த மாதிரி மக்கள் பணத்தை தொட்டவங்களை விடமாட்டாங்கிற கேள்விக்கு பதில் என்னவா இருக்கும், மக்களுடைய சமூக ஊடகங்களினுடைய செய்தியாளர்களுடைய கேள்விக்கு என்ன பதிலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போட
உண்மையால் இந்த தங்க மோதிர திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறீங்க. நிறைய பேர்த்துக்கு தங்க மோதிரம் அளிச்சிருக்குது. நம்ம ஊழல் லஞ்சமற்ற ஆட்சிங்கிறத தாண்டி 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது. நாங்கள் இது கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. உண்மையாலும் நம்ம அதை சிந்திச்சு பார்க்குறப்ப மறுபடியும் நீங்கள் அந்த தங்க மோதிர திட்டம், இலவச பயண திட்டம், இப்படி நிறைய இலவசங்களை அறிவிச்சிருக்கிறீங்க. மாதம் 2500 ரூபா பெண்கள் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம். இது எப்படி சொல்றது, இது மேலும் எப்படி கடனுக்குள்ளாக்கும் அல்லது எந்த வகையில் அதை நீங்க தரப்போறீங்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கை மாதிரி ஒரு செயற்பாட்டு வரைவு மாதிரி தெளிவா இதுல இருந்து தான் நாங்க எடுத்து கொடுக்க போறோம், இப்படித்தான் வரப்போகுது. ஏன்னா இதெல்லாம் மக்கள் பணம் இல்லையா? மக்கள் பணத்தை எடுத்து மறுபடியும் நீங்க இலவசங்களை தந்துகிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் பணம் பத்தல அப்படின்னா பல கடன்களுக்கு, பல லட்சம் கோடி கடன்களுக்கு இன்னும் உள்ளாக வேண்டியது இருக்கு. பொருளாதார நிலை வேற மாதிரி மாறி போய் ஒரு தனி மனித பொருளாதாரங்கிறது மிகவும் பாதிக்கப்படும் சூழல் உருவாகுது. இதை பற்றிய தெளிவான காணொலி அடுத்த காணொலியில் நம்ம பதிவிடுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.